ரப்பே இவர்களுக்கு இபாதத்துக்குரிய வசதி ஏற்பாடு செய், வர்சுக்குஹும் மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் பழங்களை ஏற்பாடு செய்வாயாக என்று துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்கிறான். எங்கட மூளை என்று சொன்னா நாங்க மூளையை பயன்படுத்துவோம். இந்த கல்லு பூமியில எப்படி பழம் வரும் நாங்க எப்படி செய்ய முடியும் என்று துஆ கேட்கிறதுக்கும் யோசிக்கத்தானே கேட்கணும் என்று நாங்கண்டா சிந்திப்போம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து சிந்திக்கின்றார்கள், துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தோட்டை, அழகான ஒரு பூமியை அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிண்டிக் கொண்டு வருகின்றார்கள். அந்த காபத்துல்லாவை 7 விடுத்தம் அப்படியே தவாபு செய்கின்றார்கள். அப்படியே தவாபு செய்துவிட்டு பக்கத்திலே கொண்டு வைத்த பூமிதான் அந்த தாயினுடைய பூமி. அன்புக்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் வீணாக்கவில்லை. வஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், ரப்பே நீ இங்கே மனிதர்கள் வரக்கூடிய இடமாக, மனிதர்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக ஆக்க வேண்டும் என்றும் அந்த குழந்தையையும் தாயையும் விட்டுவிட்டு செய்த துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்தான். அதனுடைய பரக்கத்தை கொண்டுதான் நாமும் என்று அந்த பூமிக்கு போய் வருகிறோம். வஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி, சிலர்கள் மனிதர்கள் சிலர்களை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாவிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். அதனால் தான் சிலர்களை அல்லாஹ் தெரிவு செய்து யாருக்கெல்லாம் அங்கே காபத்துல்லாவை கட்டி முடித்து அல்லாஹ் அழைப்பு விடுக்கும்படி சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான். அந்த அழைப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். யாரெல்லாம் ஆலமுல் அர்வாஹில் தாயுடைய வயிற்றில் யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்டார்களோ, எத்தனை விடுத்தம் கேட்டார்களோ அவர்கள்தான் அந்த புனிதமான காபத்துல்லாவுக்கு செல்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹாஜர் அம்மையாருடைய தியாகம் தான் அந்த சஃபா மலையிலும் மர்வா மலையிலும் அந்த குழந்தை பாசத்திலே ஓடினார்கள். ஓடியதை ஹாஜிகளே, காபத்துல்லாவுக்கு செல்லக்கூடியவர்களே, அந்த அம்மையாருடைய தியாகம் லேசான தியாகம் அல்ல. ஞாபகப்படுத்துங்க, ஒவ்வொருத்தரும் ஞாபகப்படுத்துவது கட்டாயம், வாஜிபு. அதை செய்யவில்லை என்றால் உங்களோட உம்ராவும் கூடாது, உங்களோட ஹஜ்ஜும் கூடாது. அதை ஞாபகப்படுத்துங்க என்று அல்லாஹ் என்று கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அந்த ஜம்சம் கிணறு லேசான கிணறு அல்ல. எத்தனை லட்ச மக்கள் குடிக்கிறார்கள், எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அரபு நாட்டில் எத்தனையோ பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. பெரிய பட்ட லைன்கள் போட்டு திசை திருப்பப்படுகிறது. அப்படி இருந்து கூட 2 அடி கிணத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குறையாமல் இருப்பதென்றால் எவ்வளவு மாபெரும் ஆச்சரியம். லேசான தண்ணி ஊடுகளிலே சேர்த்து வைங்க, ஒரு கனல்ல ஊத்தி வைங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு வருஷம் தேவையில்லை, 6 மாசத்தில் தண்ணி கெட்டுவிடும். ஆனால் இந்த ஜம்சம்மை 10 அல்ல 20 வருஷம் வைங்க, ஒரு மாற்றமும் ஏற்பட மாட்டாது. மாஉ ஜம்சம் லிமா சுரிபலா, அந்த ஜம்சம் என்ன நோக்கத்தில் குடிக்கப்படுகிறதோ அது நோய்க்காக, பசிக்காக, தாகத்துக்காக அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பது நபியுடைய வாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அது ஒரு மா மருந்தாக அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் அந்த ஜம்சம் கிணத்தடியிலிருந்து துஆ கேட்டால் அவர்களுடைய துஆவும் கபூல் செய்யப்படும். லேசான இடமல்ல. அதே போல தியாகத்துடைய இடம் அந்த சஃபா மலை மர்வா மலையிலிருந்து துஆ கேட்டால் அந்த துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே காபத்துல்லா முதல் வீடு, ஆரம்ப வீடு அந்த இடத்திலிருந்து தான் அல்லாஹ் அங்கே அந்த முதலாவது பூமியை படைத்தான். முதலாவது கட்டுமானம் அந்த காபத்துல்லா. அங்கே போய் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் லேசான கூலியல்ல. 1க்கு 1 லட்சம். எத்தனையோ பேர்கள் பள்ளி மதரசாக்கள் கட்டுவதற்காக அந்த இடத்திலே பணத்தை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். ஏன்? அது ஊரில் உள்ள வேலையாக இருந்தாலும் அந்த இடத்தில் கொடுத்தால் 1க்கு 1 லட்சம் கிடைக்குமே என்ற ஆசையிலே நன்மையை சம்பாதிப்பதற்காக செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு குர்ஆன் 1 லட்சம் குர்ஆன் ஓதினால் என்ன நன்மை ஊர்களில் கிடைக்குமோ அதே ஒரு குர்ஆன் அந்த ஹரத்தில் காபத்துல்லாவில் தமாம் செய்வார்கள் என்றால் அந்த 1 லட்சத்துடைய நன்மை ஒரு குர்ஆனை கொண்டு கிடைத்து விடுகிறது. எல்லாத்துக்கும் 1 லட்சம் கல்குலேட்டர் பண்ணப்படுகின்றது. அப்படியான இடம்தான் அந்த காபத்துல்லா. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் தான் அந்த ஜம்சம் அந்த சஃபா மர்வாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே 13 அல்லது 8 அல்லது 13 வயதை குழந்தை அடையும் பொழுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எத்திக்கொள்ளும் பொழுது திரும்பவும் ஒரு சோதனை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான்.
நபியே உங்களோட புள்ளையை அறுத்து குர்பான் செய்யுங்க. இப்பொழுது அது கனவா, அது அல்லாஹ்வுடைய கட்டளையா, ஷைத்தானுடைய வேலையா சந்தேகம் படுகின்றார்கள். அடுத்த நாளும் 8ஆம் ஆண்டு காண்கின்றார்கள், 9ஆம் ஆண்டு காண்கின்றார்கள், திரும்ப 10ஆம் ஆண்டு காண்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அங்கே ஏற்றுக்கொள்கின்றார்கள். காலையில் கத்தியும் அங்கே கத்தியையும் கயிற்றையும் எடுத்துக்கொண்டு குழந்தை அழகாக அங்கே ஜோடிக்கப்பட்டு கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் தான் ஷைத்தான் லஅனத்துல்லாஹ், இதை கொண்டு போறீங்க, எவ்வளவு நாளைக்கு பின்னால ஆசையாக கிடைச்ச குழந்தை இல்லையா, இதையும் அறுக்கவா போறீங்க என்று தகப்பனாரை கெடுக்கும் பொழுது ஷைத்தானை துரத்தி விடுகின்றார்கள். அடுத்ததாக தாயார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே ஷைத்தான் விடல்ல, அங்கே போய் ஆசையூட்டுகின்றார். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மறுத்து விட்டார்கள், ஷைத்தானை விரட்டி விடுகின்றார்கள். திரும்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திடம் ஓடி போகின்றான். போய் அருமை குழந்தையே, எதுக்கு தெரியுமா உங்களை அழகாக ஜோடிச்சு இந்த கத்தியும் கையோடு போகின்றார்கள், உங்களை அறுத்து பலியிட போகின்றார்கள் என்று சொன்ன பொழுது எதற்காக செய்ய வேண்டும், அது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அப்படியாக இருக்கலாம். அப்படியாக இருந்தால் எது அல்லாஹ்வுடைய கட்டளை ஏவப்படுகின்றதோ என்ற தகப்பனுக்கு அதை செய்யட்டும் என்று குழந்தையும் சொல்லிவிடுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலும் ஷைத்தான் வரட்டி அடிக்கப்படுகின்றார். இந்த 3 இடங்களில் 3 கட்டத்தில் ஷைத்தான் வரட்டி அடிக்கப்படுகின்றான். இதை ஞாபகப்படுத்தித்தான் போகக்கூடிய ஹாஜிமார்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க ஜமரத்துல் ஊலா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் அகபா, சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் என்று 3 இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த அடித்தளில் மினாவுடைய தினங்களில் அங்கே 10 11 12 13ஆம் தினங்களிலே கல்லடித்து அதை ஞாபகப்படுத்துங்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டது, ஷைத்தானை விரட்டிய இடம், இதுதான் தியாகம் என்பதை கியாமம் வரைக்கும் ஞாபகப்படுத்தத்தான் ஹஜ்ஜுடைய அமல்களை அல்லாஹ் கல்லடிப்பதை அங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதுவும் அங்கே கடைசியாக 10ஆம் தினத்திலே தன்னுடைய அருமை குழந்தை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அறுப்பதற்காக மினாவுடைய பள்ளத்தாக்கிலே கடத்தாட்டுகின்றார்கள். குழந்தை சொல்லுகின்றது, அருமை தகப்பனாரே, எங்க உடுப்பை கலட்டிடுங்க, உடுப்போடு வைத்து நீங்கள் அறுத்தால் ரத்தம் படிந்தால் என்ற தாய்க்கு உடுப்பை கொடுத்தால் தாய் கவலைப்படுவார்கள், உடுப்பை களைஞ்சிருங்க, என்ன கட்ட வேணாம், கட்டினண்டா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் வழிபடல என்று அல்லாஹ் நினைச்சு கொள்வான். அது மட்டுமல்ல, என்ன முகம் குப்புற வைக்காதீங்க, என்ன உண்ட மூஞ்ச பார்த்து கொண்டு அறுக்காதீங்க, முகம் குப்புற வைத்து முகம் தெரியாம என்ன அருங்க என்னுடைய தகப்பனார் என்று குழந்தை சொல்லுகின்றது. இப்படியாக வைத்து நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க முனைகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கட்டத்திலே அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தி எடுத்து அறுக்கின்றார்கள். அறுபடுகின்றதில்ல. ஏன்? கடைசியாக அந்த கத்தி பேசுகின்றது, நபியுல்லாஹ் இப்ராஹிமே, அல்லாஹ்வுடைய கட்டளை அறுக்காதே என்று சொல்லு, நீங்க அருங்க என்று சொல்றது, நான் யாருடைய கட்டளைக்கு வழிபடுவது? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட வேண்டும், அதனால் தான் அறுக்கவில்லை என்று கத்தி பேசியது. கத்தி எடுத்து வீசுகின்றார்கள், பாரங்கள் வெடிக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கட்டத்திலே தான் வானலோக தலைவர் உட்பட ஏனைய மலாய்க்காமார்கள் பார்த்துக் கொண்டிருந்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கம் சொல்லுகின்றார்கள். இதை கேட்டுத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வலில்லாஹில் ஹம்த், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று தக்பீர் முழக்கத்தை அங்கே பதில் சொல்லுகின்றார்கள். இதையும் அல்லாஹ் தக்பீர் சொல்ல வேண்டும் என்று 3-5 தினங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல, போகக்கூடிய ஹாஜிமார்கள் மட்டுமல்ல, அங்கேயும் லட்சோப லட்ச ஆடுகள் அறுத்து பலியிடப்படுவது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, ஊர்களிலும் நீங்க குர்பான் கொடுங்க, வசதியுள்ளவர்கள் குர்பான் கொடுங்க, லஹாயாக்கும் மதாயாக்கும், உங்களோட உல்ஹியா நாளைய கியாமத்தில சிராத்தில உங்களுக்கு வேகமாக போவதற்குரிய அங்கே வாகனமாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். ஏன்? ஒரே ஒரு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தை என்று பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்தார்கள். குழந்தை பாசம் யாருக்கும் இருக்கத்தான் செய்யும், எமக்கு மட்டுமல்ல, அழகான குழந்தை, பசுந்தான குழந்தை, அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய கட்டளையை தான் பெரிதாக மதித்தார்கள். அன்று அந்த குழந்தை அறுக்கப்பட்டிருந்தால் நாமும் குழந்தை அறுக்கப்பட்டிருக்கும், எம்முடைய குழந்தைகளும் அறுக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குமே என்பதை சிந்திக்க வேண்டும். இல்லை, அல்லாஹ் சோதித்தான், அனைத்திலும் வெற்றி பெற்றார்கள். எனவே
இந்த கடமைகளைத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய ஒரு கடமையாக அல்லாஹ் எமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கிருந்து மீகாத் வழியாக அங்கே யலம்லம் ஊடாக ஹஜ்ஜுக்காக வேண்டிய இஹ்ராம் கட்டி போகக்கூடியவர்கள் போய் காபத்துல்லாவை தவாப் செய்துவிட்டு அந்த சஃபாவிலும் அங்கே ஜம்சம் நீரை குடித்துவிட்டு சஃபா மர்வாவிலே ஓடுகின்றார்கள். அந்த காபத்துல்லா லேசான இடமல்ல. சஃபாவும் மர்வாவும் அந்த ஜம்சம் எப்படி ஜம்சம் இடமும் துஆ கபூலியத்துக்குரிய இடமோ அதே போல மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று அந்த கஅபத்துல்லாவை கட்டியது அது லிப்ட் போல மேலே கீழே போகக்கூடியதாக அல்லாஹ் அமைத்துக் கொடுத்ததுதான். சொர்க்கத்துடைய கல்லுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பாதம் பதிந்திருக்கக்கூடியது. அதைத்தான் மகாம இப்ராஹிம் என்று சொல்கின்றோம். வத்தகது மின் மகாம இப்ராஹிம் முஸல்லா. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கால் பதிந்த இடத்தை தொழுகையுடைய இடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அதுவும் துஆ கபூலியத்துடைய இடமாக இருக்கிறது. அந்த காபத்துல்லாவிலே ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிறது. அதிலேதான் கியாமத்துடைய நாளிலே ஆலமுல் அர்வாஹிலே வைத்து எல்லா அடியார்களையும் கருத்த எறும்புடைய ரூபத்திலே அல்லாஹ் அங்கே ரூஹுகளுடைய ஆழத்திலே வைத்து அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய நாயன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது, பலா ஆம், நீதான் எங்கட ரப்பு, நீதான் எங்களை படைக்கிறவன், நீதான் உணவுதாரவன், நீதான் எங்களை விஷயங்கள் எல்லாம் கவனிக்கிறவன் என்று எல்லோரும் சொல்லிவிட்டோம். மலாய்க்காமார்களை சாட்சியாக வைத்து அக்ரிமெண்ட் எழுதப்பட்டிருக்கின்றது, உடன்படிக்கை எழுதப்பட்டு அந்த ஹஜருல் அஸ்வதுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நாளைய கியாமத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்த நேரத்தில் கியாமத்திலே அந்த ஹஜருல் அஸ்வதை கூப்பிட்டு வாயை திறக்கும்படி சொல்லி அந்த அக்ரிமெண்டை எடுத்து அல்லாஹ் காட்டுவார். நீங்கள் எல்லோரும் என்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் உலகத்துக்கு போய் உலக ஆசாபாசங்களை கண்டு மறந்து விட்டீர்கள், எனக்கு மாத்தம் செய்து விட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டவர்கள், அதை இஷாரா செய்தவர்கள், இஸ்திலாம் செய்தவர்களுக்கு அந்த ஹஜருல் அஸ்வத் நாளைய கியாமத்திலே ரப்பே இவர் என்னை சந்தித்தாரே, இவர் முத்தமிட்டாரே, இஸ்திலாம் செய்தாரே, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று எமக்கு அந்த ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொன்னவர்கள் எல்லாம் அதை சாட்சியாக நாளைய கியாமத்திலே எமக்கு சாட்சி சொல்லும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே அப்படியான சொர்க்கத்துடைய கல்லுதான் அந்த ஹஜருல் அஸ்வதாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அந்த இடத்திலிருந்துதான் தவாப் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் கஅபத்துல்லாவுடைய வாசலுக்கும் இடப்பட்ட இடம்தான் முல்தஸிம் என்ற இடம். நபி அவர்கள் கட்டி அணைத்துக் கொண்டு அழுது 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 துஆ செய்த இடம், 100க்கு 100 துஆவுடைய உத்தரவாத இடம்தான் அந்த முல்தஸிம் என்று சொல்லக்கூடிய இடம். கேட்கக்கூடிய துஆ நிச்சயமாக கபூல் செய்யப்படும், அவ்வளவு சிறப்புக்குரிய இடம்தான் முல்தஸிம் என்ற இடம். அதை ஹாஜிமார்கள் போய் கட்டி அணைப்பார்கள், அந்த இடத்திலே துஆ கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, இதே போலதான் ஹிஜ்ரே இஸ்மாயில் ஹலாலான சல்லி போதாமல் ஜாஹிலியா காலத்திலே காபத்துல்லாவை கட்டும் பொழுது அது விடப்பட்ட பகுதி ஹிஜ்ரே இஸ்மாயில், அது காபத்துல்லாவை சார்ந்தது. அதுக்கு மேலாலே தான் மீசாபே ரஹ்மா தங்க பீலி இருக்கிறது. அதுக்குள்ளே கேட்கக்கூடிய துஆக்கள் நிச்சயமாக கபூல் செய்யப்படும் என்பதை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போலதான் ருக்குனுல் யமானி ஹஜருல் அஸ்வதுக்கும் அந்த ருக்குனுல் யமானி என்று சொல்லக்கூடிய மூளைக்கும் இடையில் 70 மலக்குகள் நிறுத்தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். கேட்கப்படக்கூடியவர்களுடைய துஆக்கள் அங்கே கபூல் செய்யப்படுகின்றது. இப்படியாக கஅபத்துல்லாவே மிக சிறந்த இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே போகக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த கஅபத்துல்லாவை வலம் வருகின்றார்கள். முல்தஸிமிலும் ஜம்சமிலும் சஃபாவிலும் மர்வாவிலும் அந்த ஹிஜ்ரே இஸ்மாயிலிலும் அந்த தங்க பீலியிலும் அந்த ருக்குனுல் யமானியிலும் அவர்கள் இறங்கி அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். யாரு அந்த ஹஜ்ஜுடைய கடமையை முடிக்கின்றார்களோ, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்களோ, ரஜஅக யௌமி வலதத்து உம்ஹு, அவர்கள் அன்று பிறந்த பாலகனைப் போல ஊர்களுக்கு எந்தவித பாவமும் அற்றவர்களாக மீள்கிறார்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஏன் உருகாத நெஞ்சங்கள் எல்லாம் அந்த கஅபத்துல்லாவுடைய காட்சியை பார்த்து உருகக்கூடியதாக, அழாத வாய்கள் எல்லாம், கண்கள் எல்லாம், கண்ணீர் வடிக்காத கண்கள் எல்லாம் அந்த கஅபத்துல்லாவுடைய காட்சியை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடியதாக, உருகாத உள்ளங்கள் எல்லாம் உருகக்கூடிய காட்சிதான் அந்த கஅபத்துல்லாவுடைய காட்சி. எனவே அன்புக்குரியவர்கள்